வணக்கம் அன்பு நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்கள். பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய அதிரடி கோரிக்கை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் என்னென்ன, பள்ளி கல்வித்துறையில் நமக்கு கிடைக்கப்பெற்ற சில பல முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, டெட்டாசிரியர்கள் போராட்டங்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மாபெரும் டெட்டாசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதனுடைய முழு விவரங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். மேலும் பள்ளி கல்வித்துறையில் மிக மிக முக்கியமானது காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து முதல்வர் ஆலோசனை செய்ய இருக்காரு. என்னன்றதை நம்ம பார்க்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியிலிருந்து விலக்க கோரி ஆசிரியர் சங்கத்தினர் மனு மீது நடவடிக்கை மேற்கொள்ள அரசு செயலர் கடிதம் என்னன்றதையும் பார்க்கலாம். உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் வழக்கு விசாரணை என்னாச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து முதல்வர் ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் மனித வளத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அமைச்சர்கள் மரிய வில்சன், சரத்குமார், மனித வள தலைமைத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றதுங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த காலி பணியிடங்களை மிக முக்கியமாக பள்ளிகளில் இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே உடனடியாக நிரப்பணும். ஸோ மனிதவள பட்ஜெட் துறையை இதில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவாக நிரப்புவது குறித்தும் அரசு ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவை விரிவுபடுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்படாததாக தகவல்கள் அனைத்துமே வெளியாகிருக்கு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த காலி பணியிடங்களுடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ மக்களே ரெடி ஆகிக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் ஆசிரியர் தேர்வாரத்தில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காமன் டெட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வர ரெடியாக இருக்குங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியிலிருந்து விலக்க கோரி ஆசிரியர் சங்கத்தினர் மனு மீது நடவடிக்கை மேற்கொள்ள அரசு செயலர் கடிதம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியிலிருந்து விலக்களிக்க கோரும் 55 வயதுக்கு மேற்பட்ட மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வோர், 10 மற்றும் 12ஆம் வகுப்பு போதிக்கும் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு ஆசிரியர் சங்கத்தின் மனு மீது மேற்கொள்ள அரசு செயலர் ஒரு சில கடிதங்களை கொடுத்துருக்காங்க. அதை ரத்து பண்ணிக்கலாம். ஸோ உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியருடைய வழக்கு 22/7/2026 புதன்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு 9வது நீதிமன்றத்தில் முதல் வழக்காக 301 நீதியரசர்கள் திரு அசாருதீன், அமானுல்லா மற்றும் மகாதேவன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டுமே உள்ள உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற தரப்பின் வாதமும் நடைபெற்றது. பட்டதாரி ஆசிரியர்கள் தரப்பில் 3 மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதாடுகின்றனர். ஏற்கனவே ஒரு தரப்பு வாதம் முடிவடைந்த நிலையில் மற்றொரு தரப்பு வாதம் மட்டுமே நிலுவையில் இருந்தது. இன்றுடன் நிறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்கான தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாத்தையுமே முதல்வர் விஜய் அவர்கள் நிரப்ப போகிறதா தகவல் வந்திருக்குங்க. டெட்டு, யூஜிடிஆர்பி தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் மாபெரும் போராட்டம். கடந்த 12 ஆண்டுகளாக காலியாக உள்ள அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களையும் மறு நியமன தேர்வு இன்றி 2024 பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு உடனடியாக நிரப்ப வேண்டும். 2024 பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து தகுதியான பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் உடனடி பணி நியமனம் வழங்க வேண்டும். 2009 முதல் காலியாக உள்ள அனைத்து பிஆர்டி பணியிடங்களையும் மற்றும் நியமன தேர்வு இன்றி 2024 ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். இந்த முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்துகிறாங்க வெள்ளிக்கிழமை அளவுக்கு. ஸோ மறு நியமன தேர்வு அப்படின்றது வேண்டாம். 2024 ஆசிரியர்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை வழங்குங்க. காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புங்க. ஸோ இது எல்லாமே அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடி பணி நியமன ஆணையை வழங்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை பள்ளி கல்வித்துறை எந்த அளவுக்கு ஏற்கும் அப்படின்றத நம்ம விரைவில் பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை விரைவில் வெளியிட இருக்காரு, பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் தகவல்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலுடைய நன்றி, வணக்கம்.